நம்மள அப்படிதான் நம்மளை பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட ஆபாசமாக நடக்க ட்ரை பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஆபாசமாக படம் காட்டிட்டு இருப்பான், அல்லது நம்ம தொட ட்ரை பண்ணுவான். நமக்கு தெரிஞ்சிடும் வீட்டோடைய போர்டு யார் பேரில் இருக்கும். அது பூரா விஜயலட்சுமி, சுந்தரவள்ளி, பாத்திமா எல்லார் பேர்ல இருக்கும். ஆனா பத்திரம் எங்க இருக்கும்? இது நான் சாதாரண விளையாட்டு சொல்லுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களினுடைய சொத்து வெறும் 1.6% தான். இந்த சமூகத்துல புறையோடி போயிருக்கிற அழுக்குகளை, நீக்கப்பட வேண்டிய சனாதன அவியல்களை, குப்பைகளை மீண்டும் மீண்டும் சமைத்துக் கொண்டு தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப இந்த சமூகம் கருத்தியலாக பெண்களை சுரண்டுவதற்கான ஒரு டீச்சர் பண்ணிட்டே இருக்கு. ஆண்மை ஒழிய வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியாரையும், ஆண்கள் திணிக்கின்ற நியதிகளை எல்லாம் மீறாமல், ஆண்கள் திணிக்கின்ற நியதிகளை எல்லாம் மீறாமல் பெண்களுக்கு விடுதலை இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை, பெண் விடுதலை இல்லை என்றால் சாத்தியமில்லை, பெண் விடுதலை இல்லை என்றால் பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை சாத்தியமில்லை என்று சொன்ன லெனினையும், விடுதலையின் பாதையில் நம்மை பல நூற்றாண்டுகளாக கரம் பிடித்து அழைத்து சென்ற முற்போக்கு சிந்தனை உள்ள பல்வேறு தோழர்களையும் நினைவு கூர்ந்து, பெண்கள், ஃபெமினிசம், பெண் விடுதலை கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட். நீங்க மார்க்சியத்தை புரிஞ்சுக்கலாம் ஈஸியா, லெனினியத்தை புரிஞ்சுக்கலாம், அம்பேத்கரியத்தை புரிந்து கொள்ளலாம், பெரியாரியத்தை புரிந்து கொள்ளலாம், தலித்தியத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்ன சிக்கல் இருக்குன்னா, பெண்ணியத்துல நாம ஒரு அதிகார வர்க்கத்தினால் வளர்க்கப்பட்ட சிந்தனையோடு பழக்கப்பட்டவர்கள் என்பதால் நாம் அவ்வளவு எளிமையா பெண்களை புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பிரச்சனை, ஆனா தீர்வு வேறு. இதுதான் யதார்த்தமான விஷயம். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேனே, ஒரு பெண், தனிப்பெண், என்னை போலவோ அல்லது தோழரை போலவோ தனிப்பெண் ஒரு குழந்தையோடு இருக்கிறார். அவளுக்கு திருமணம் ஆகல, கணவர் இல்லாம தனியா இருக்கா. ஒரு ஆணும் அதை போலவே இருக்கிறார். அவருக்கும் துணைவி இல்லை, இணையர் இல்லை, கையில ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனையா? ஒரே பிரச்சனை தானே. 2 பேரும் குழந்தையோட தனியா இருக்காங்க, அவ்வளவுதானே. ஆனா தீர்வு என்னவா இருக்கும்? ஆம்பளை பிள்ளைகிட்ட போவாங்க, ராசா இந்த பிள்ளை மூஞ்சி பாரு, தாயில்லாத பிள்ளைய எப்படி கஷ்டப்படும், இதுக்கு ஒரு அம்மா வேணாமா சாமி, இந்த பிள்ளைக்காவது ஒரு கல்யாணம் பண்ணு சாமி. யாருக்கிட்ட? ஆம்பளைகிட்ட. அப்படியே பொம்பளைகிட்ட வருவாங்க, ஏமா ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடுமா, நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கெல்லாம் உன் கூடயே இருப்போமா, இந்த பிள்ளைய வளர்த்து காட்டுமா, அப்பதான் இந்த ஊரு. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரே பிரச்சனை தான், ஆனா முடிவுகள் வேறாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பெண்கள், அவர்கள் ஆண்கள். ஆண்கள் சமூகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். இதுல ஆண்கள் சொல்றது தனிப்பட்ட ஆண்களை கிடையாது. அதை நம்ம தோழர்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஆணையும் தனிப்பட்ட முறையில நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பாவம், அவங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சாங்களா, இல்ல நிலாவில இருந்து குதிச்சாங்களா, செவ்வாய் கிரகத்துல இருந்து குதிச்சாங்களா? இதே சனாதன சமூகத்தில் தானே வளர்க்கப்பட்டார்கள். அவங்க மூளையிலையும் நம்ம மூளையிலையும் இருக்கும், ஒரு ஓரமா இருக்கும். எப்ப அது போகும் தெரியுமா? பெரியாரை போல தன்னைத்தானே செதுக்கி 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 மனிதனாக மாறுகிறவர்கள் அந்த சூழல்ல இருந்து வெளியே வருவாங்க. பெண்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு. 2 தான் பிரச்சனையான்னு கேட்கக்கூடாது. 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று, கருத்தியல் ரீதியான சுரண்டல் ஒன்று நடக்கும், பாலியல் ரீதியான சுரண்டல் ஒன்று நடக்கும். இந்த கருத்தியல் ரீதியான சுரண்டல்னா என்ன? யார் நல்ல பெண்கள் சொல்லுங்களே கொஞ்சம். யார் சிறந்த பெண்ணு? யார் ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னா யாரா இருக்கும்? நல்ல கீழ்படிஞ்சு இருக்கிற பிள்ளை, கச்ச கச்ச கச்சன்னு இந்த காகி சட்டை போட்டுட்டு ஆட்டோ ஓட்டுற பிள்ளைங்கலாம் நோ. அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்கங்க, அவங்க எப்படி கீழ்படிவாங்க? நோ. அப்புறம் எப்படி இருக்கணும்? நல்லா குத்து வழக்கு மாதிரி சேலையை கீழே கட்டி, தலை நிறைய பூவை வச்சு,
இங்கே ஒரு புட்டு அங்கே ஒரு புட்டு வச்சு அப்படியே கோயிலுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு போனா இந்த மகாலட்சுமி போகுது பாருங்க. நீங்கள் எத்தனை இடத்துல மகாலட்சுமியை பார்த்தாங்க நமக்கு தெரியாது. இந்த மகாலட்சுமி போகுது பாருங்க. இது மாதிரி இருக்கணும் பிள்ளை. சுந்தரவல்லியை பாரு மண்டையை பரட்டி விட்டுக்கிட்டு நம்மள அப்படிதான் அது வாட்டுக்கு செருப்பு தூக்கி போட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு ரோட்டை மறிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? பொம்பளை மாதிரியா இருக்கு அது நம்மள. புரியுதுங்களா? அப்ப குத்து வழக்குனா யாரா எப்படி இருக்கணும்? அழகா, அடக்கமா, மென்மையா, சிரிச்ச முகமா, எல்லாம் சொன்னாலும் கேட்டுட்டு அந்த முகத்துல கருணை வடிய வடிய உட்காந்துருக்கணும். எந்த முகத்துல? இந்த பொம்பளைங்க முகத்துல கருணை வடியணுமா? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. இதுதான் கருத்தியல் ரீதியான சுரண்டல். 2 சுரண்டல் சுரண்டல, ஒன்னு பாலியல் சுரண்டல், இன்னொன்னு கருத்தியல் சுரண்டல். இந்த பாலியல் சுரண்டல் நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளை பார்ப்பாங்க, நம்ம கிட்ட ஆபாசமா நடக்க ட்ரை பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஆபாசமா படம் காட்டிட்டு இருப்பான், அல்லது நம்ம தொட ட்ரை பண்ணுவான், நமக்கு தெரிஞ்சிடும். கை இருக்காதடி ஒழுங்கா ஓரமா போ அப்படின்னு சொல்லிடுவோம் பாலியல் சுரண்டல்ல. ஆனா இந்த கருத்தியல் சுரண்டல் இருக்குல்ல, நமக்கே தெரியாது. தெரியாம நம்ம மூளைக்குள்ள விதைப்பதற்கு பேர் தான் கருத்தியல் சுரண்டல். இந்த கருத்தியல் சுரண்டல் தான் காலம் காலமாக பெண்களை அடிமையாக வைப்பதற்கான மிகப்பெரிய கருவியாவே இருந்திருக்கு. தலையை விரிச்சு போட்டா குடும்பத்துக்கு ஆகுமா? ஏதாவது ரிசர்ச் இருக்கா? தலையை விரிச்சு போட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஒரு ரிசர்ச்சும் கிடையாது. அது எங்க அப்பா தான் அது வாட்டிக்கு சொல்லி விட்டு போனது. படியில உட்காருவாங்களா? படியில உட்காந்துன்னா மூதேவிதாமா வருவோம் அப்படின்வாங்க. இந்த ஆட்டு உரல்ல அந்த அம்மி உரல் எல்லாம் உட்கார விட மாட்டாங்க. அது உட்காந்து பேச நல்லா இருக்கும், தின்ன இருக்கும், பக்கத்துல ஆட்டுகள் இருக்கும், அதுல உட்காந்துக்கிட்டா நல்ல குழியா இருக்கும், அதுல ஜம்முன்னு உட்காந்துட்டு பேசலாம். ஆனா உட்கார விட மாட்டாங்க. ஆட்டுக்கல்ல போய் உட்காருவாங்களா மனுஷன்? விளங்காதுமா வீடு. அப்புறம் ரோட்ல நின்றுக்கிட்டு நம்ம சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு போறாங்க, நம்ம மாமச்சனிங்க போதுங்க. எங்க ஊர்ல எல்லாம் மாமச்சனிங்க நல்லா கேலி பண்ணுவான். மாமச்சனிங்க போது ஏய் மாமா அப்படின்னு கேட்டு அப்படிலாம் பயங்கரமா கேலி பண்ண ஊர் தான். இப்போதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆய் அப்படின்னு. யாரோ பார்த்து நம்ம சிரிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரோ சித்தியோ சித்தப்பாவோ யாரோ பார்த்து சிரிக்கிறோம். என்னக்கா செமையா இருக்கு, மாமா வாங்கி கொடுத்த சேலையா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறோம். அந்த அக்காவை வைக்க வேண்டாம் ஆமாடிட்டு போகுதுன்னு வச்சுக்க. என்ன ரோட்ல நின்றுட்டு இப்படி சத்தமா பேசுறவ, கக்க பண்ண சிரிக்கிற கேட்குறாங்களா இல்லையா? அப்ப நீ சிரிக்கிறது எந்த இடத்துல சிரிக்கணும், என்ன மாதிரியான ஆடை உடுத்தணும், தோழ சொன்னதான். என்ன மாதிரியா நீ உன்னை வெளியே காட்டிக்கணும், உன்னுடைய பண்பாடும் குணமும் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் பெரியார் சொன்னாரு. அதுல இந்த மகளிர் சுய உதவி குழு வந்துருச்சுல, இந்த மொத்தமா ஆட்டோ சங்கம் வச்சிருக்காங்கல்ல, இவங்க வீட்டுக்காரங்களாம் மந்தையில் உட்காந்து என்ன பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? மாப்பிள்ள முதலே வச்சு தோப்பா மாப்பிள்ள, அந்த வடிவேலை கையில சுத்தி விட்டு அடிக்க தெரியுமா நம்ம அக்கா கோவை சொல்லலாம், அது மாதிரி சுத்தி விட்டு அடிப்பா மாப்பிள்ள. இப்பெல்லாம் சங்கமா வேற சேர்ந்துருக்காங்களா மாப்பிள்ள, சுதாரணமா இருக்கணும் இல்லைன்னா போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு ஒரு பயம் இருக்கும். சும்மா இருக்கிற பெண்கள்ட்ட எல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனா சோழிய பார்த்துக்கிட்டு சாசு சம்பாரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு வந்து நிக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட பயம் இருக்கும். அப்ப கருத்தியலாக தொடர்ந்து நம்மை சுரண்டி கொண்டே ஒரு கூட்டம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லவா, நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எதிர்பார்த்திருப்பீங்க. எங்க பக்கத்து வீட்டுல லட்சுமி அக்கான்னு இருக்கு, ரொம்ப வருஷமா எங்க கூட பக்கத்துல இருக்காங்க, அக்கா தங்கச்சியும் நாங்க பழகிருக்கோம். புதுசா வீடு கட்டினோடனே அதுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பெரிய போர்டை வச்சு விட்டாங்க, லட்சுமி இல்லம்னு. உடனே நான் ஊர்ல இருந்து இங்க மெட்ராஸ் வந்து போறேன்க்கா, இந்தக்கா மாமா பயங்கரமா வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காரு, ஓம் பேரை வர போட்டிருக்காரு. மோடி உங்க மாமா என்னை தாங்குதாங்கன்னு தாங்குறாருடி, உள்ளங்கையில வச்சு தாங்குவாருன்னா பாரு, கடைக்கு கூட போக விட மாட்டாரு, நீ அப்படி வச்சிருக்காரு நீ. அப்ப நீ ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்க, கடகணி கூட போகாம 4 மனுஷங்களை பார்க்காம நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்னத்தக்கா பண்ண போற? சரி, இந்த போர்டு இருக்குல்ல, லட்சுமி இல்லம், வீடு உன் பேர்ல இருக்காரு. ஆமாக்கா வீடு பத்திரம் யார் பேர்லக்கா இருக்கு? அது உங்க மாமா பேர்ல தாண்டி இருக்கு. வீட்டோடைய போர்டு யார் பேர்ல இருக்கும்? அது பூரா விஜயலட்சுமி, சுந்தரவள்ளி, பாத்திமா எல்லார் பேர்லயும் இருக்கும், தாயாரம்மா எல்லார் பேர்லயும் இருக்கும் வீட்டோடைய பேரு, நேம் போர்டு. ஆனா பத்திரம் எங்க இருக்கும்? இது நான் சாதாரணமா விளையாட்டு சொல்லுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களினுடைய சொத்து வெறும் 1.6% தான். 2% கூட பெண்களுக்கு சொத்து இல்லை. அப்ப சொத்து இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு என்ன மாதிரி இருக்கும்? பொருளாதார தன்னிறைவு எந்த மாதிரி இருக்கும்? அப்ப இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பெண் சொத்தற்றவளாக, பொருளாதாரமற்றவர்களாக
இருக்கிறவளாக, திரட்டப்படாத தொழில்கள்ல இருக்கிறவளாக கட்டாயப்படுத்தப்படுகிறாள். பாக்குறான். நீங்க நினைப்பீங்க உடல் உழைப்பு தொழில தான் சம்பளம் கம்மியா இருக்கு ஆண்களை விட. ஐடிக்கெல்லாம் போயிட்டோம்னா அள்ளி கொட்டுவாங்க. ஐடில ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இடைவேளை இருக்கு 24% இடைவேளை. ஒரு ஆண் ஐடி ஊழியரை விட பெண்ணுக்கு 24% சம்பளம் குறைச்சு. என்ன நம்ம அந்த ஊர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், பெண் விடுதலை பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு. ஒரு விஷயத்த பேசணுங்க. இப்ப கருத்தியல் ரீதி அப்படின்றது ஏன் டேஞ்சர்ன்றா, உங்களுக்கு ஒரு வழியில வராது, பல வழிகள்ல மூளையில ஏற்றப்படும். பாட புத்தகங்கள் வழியாக உங்க மூளையில ஏத்தும். அறநெறி கருத்துக்கள் என்ற போர்வையில உங்க மூளையில ஏத்துவாங்க. இது ஆண்களுக்கும் சேர்த்துதான், ஆண்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், மூளையில ஏத்துவாங்க. அதே போல கதைகள், கட்டுரைகள், சினிமாக்கள், நாடகங்கள் எல்லாத்திலையும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலம் காலமா எந்த கருத்தை சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தினார்களோ அந்த கருத்தை உங்கள் மூளையில் அவர்கள் திணித்துக் கொண்டே இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அது டேஞ்சர்ன்ற. எல்லாம் சினிமா பாப்பீங்களா? சினிமா பாப்பீங்களா? என்னையே முறைச்சு பாக்குறாங்கன்னு தெரியல. எல்லாமே போன்லயே வந்துருது மேடம். வந்துருது. தியேட்டருக்கு போக மாட்டீங்க. எம்புரான்னு ஒரு படம் வந்திருக்கான். சீக்கிரமா போய் நாளைக்கே பார்த்து முடிச்சிருங்க. அதை நிறைய சீனை கட் பண்ண போறாங்க. எம்புரான் படம். ஏன் அப்படின்னா, நம்ம ஜிக்கு பிடிக்கலன்னா 56க்கு பிடிக்கலன்னா அப்படித்தான் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால ஜிக்கு பிடிக்காதனால வெட்ட போறாங்களாம். அதனால முடிஞ்சவங்க நாளைக்கே போய் அந்த படத்தை பார்த்து விட்டுருங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தை, இந்த அறிவை தன் மண்டைக்குள்ள மீண்டும் மீண்டும் கருத்தியெல்லாம் திணிக்கிறான். சினிமா படம்னு சொன்னேன், ஒரு பாட்டுல கூட திணிப்பான். அந்த காலத்துல 80கள்ல ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? கம்பன் ஏமாந்தா. கம்பன் ஏமாறல, நாங்க தான் ஏமாந்தோம். இந்த பாட்டை வேற நாங்க வீட்டுல வேற பாடிட்டு இருந்திருப்போம். அது 80. அதுக்கு அப்புறம் வந்தாவே பாருங்க, இப்ப எல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா இருக்காங்க. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. இது படிச்சு கிழிக்கிறது நமக்கு தெரியாதா? நல்லா வாத்தியாரா 9 வருஷம் இருந்திருக்கேன். அவன் மட்டும் ஃபெயிலா போவான். நான் அவளை பாஸ் ஆக்குறதுக்கு உட்காந்து மத்தியானம் டியூஷன் மாதிரி எடுத்திருக்கேன் காலேஜில். அதில் தமிழ்ல மாடசாமியை மடசாமின்னு எழுதினெல்லாம் உண்டு. எங்கிட்டோ பிடிச்சி எழுத வச்சு படிக்க வச்சு மனப்பான்மை எங்கிட்டோ தேத்தி போகடா அப்படின்னு தள்ளி விட்டுருக்கோம். அவர் கேட்கிறாரு, உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓன் சமையல் கட்டு ஒன்னது. என்ன தின்றவங்களுக்கெல்லாம் சமையல் கட்டு உப்பாதா? சமையல் கட்டு பொம்பளை எழுக்குதுங்க. உன் சமையலறை அப்ப ஓயறதியா? நீ படிக்கும் முறையில் நான் கண்களா புத்தகம். அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாராம், அரியரே வைக்க மாட்டாரு. நம்ம சோறாக்கி சட்டி சுரண்டிக்கிட்டே இருப்போம் காலங்களமா. நீங்க படிச்ச போயோ அதே பாடம் தாங்க. அம்மா சோறாக்குவா, தம்பி வந்து விளையாடுவான், தங்கச்சி வீடை கூட்டுவா, அப்பா ஈஸ்டர்ல மல்லாக்க படிச்சுட்டு பேப்பர் படிப்பாரு. இதே தாங்க. ஆனா தமிழ் திராவிட இயக்கம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ல மாத்துச்சுங்க. என்னன்னு சொல்லவா? நம்ம ஐயா திரைப்படம், பழைய திரைப்படம், அந்த புரட்சிகரமான நகைச்சுவைக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்தார்ல யாரு? என்எஸ்கே. கரெக்டா? என்எஸ்கே ஒரு காட்சியில, ஒரு நகைச்சுவை காட்சியில மதுரம் அம்மா கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, வீடு தொடச்சுட்டு இருப்பாரு. பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு காட்சியா நகர்ந்து போயிருவீங்க. ஆனா என்எஸ்கே திட்டமிட்டேன்னா அவரு கருப்பு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன்றதுனால என்எஸ்கே தன்னுடைய காட்சியில பெண் கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்ச மாதிரி, இன்னைக்கு ஜெய்பீம்ல போட்டானே சந்தோஷப்பட்டு கை தட்டும்ல, அன்னைக்கு போட்டான் பெண்களை படிக்கட்டியா, கால் மேல கால் போட்டு படிக்கட்டும், அதான அரசியல் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. தமிழ் சினிமாக்களின் மூலமாக இன்றைக்கு மீண்டும் மீண்டும் பழமைவாதத்தை, சனாதனத்தை, அறிவற்ற தன்மையை திரும்ப திரும்ப பெண்களுடைய மூளையிலே ஒரு பக்கம் திணிக்கிறாங்க.
வீட்டுல பாட்டி உட்காந்துட்டு ஒரு பக்கம் திணிக்கும், டிவியில சீரியல் போட்டுருவான். மாமனார் ஏன் அது பொம்பளைங்கெல்லாம் அழுகிற சீரியல் நிறையா இருக்குல்ல, அப்படியே கூடி கூடி அழுது கிடக்குங்க. 4 பேர் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதுன்னு சும்மா சொல்கிறேன். கூடி கூடி அழுதுட்டு கிடங்க. அன்னைக்கு ஒரு சீரியல் பார்த்தேன், ஒரு ஆம்பளை மாடியில் நின்று அழுதுட்டு இருந்தாரு. அப்பாடா, எத்தனை வருஷத்துக்கு நம்மளே அழுதுகிட்டு இருப்போம், ஆம்பளைங்களும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்போ ஆண்களும் அழுக ஆரம்பிச்சு. இந்த சீரியல்லாம் இந்த சமூகத்துல புறையோடி போயிருக்கிற அழுக்குகளை, நீக்கப்பட வேண்டிய சனாதன அவியல்களை, குப்பைகளை மீண்டும் மீண்டும் சமைத்துக் கொண்டிருக்கு. இதெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு? பாடத்திட்டங்கள்ல இந்த அரைவே காட்டுத்தனத்தை தூக்கணும், பாடத்திட்டத்தை செழுமைப்படுத்தணும். பெண்களை மதிக்கிற ஆண்களை பெண்கள் மதிக்கணும், பெண்களை ஆண்கள் மதிக்கணும். ஒரு சமத்துவமான சமூகத்தை நேசிக்கிற ஒன்றாக அதை மாற்ற வேண்டும். பாடத்திட்டத்தை மாத்து, குடும்ப அமைப்பை மாத்து. என்னெல்லாம் சொல்றாங்க, நம்ம ஊர்ல 5 வயசு குழந்தை இருக்கும், இந்த மரத்துல ஏறி விளையாண்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பேய் வரும் போகாத, ஏறிடுச்சு விளையாண்டுட்டு இருக்கு. நம்ம கீழே இருந்து என்ன சொல்லுவோம்? கழுத இறங்கு. மேல இருந்து விழுந்தேன்னா கை காலும் உடைஞ்சு போயிடும். கை கால் உடைஞ்சா அதேதான். 5 வயசு பிள்ளை யாரு கல்யாணம் பண்ணணும்? இப்பயும் இருக்கு. இப்பயும் இந்தியாவில் குழந்தைகள் திருமணம் அதிகமான சதவீதத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஆண்டு புள்ளி வரும். 14 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க திருமணம் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம ஏதோ பாலிய விவாகம் பாரதியார் காலத்திலயோ ஏதோ கண்ணதாசன் காலத்திலயோ ஏதோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு. 16 வயசு குழந்தைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போறான். 30 வயசு பையன். அந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. அந்த காணொளி சமூகத்தவே மனசாட்சியை ஒழிக்கிருச்சு. அப்ப ஞாபகம் வைங்க, மீண்டும் மீண்டும் மூளைக்குள்ள திணிச்சுட்டே இருப்பான். நீ ஒன்னும் படிக்க வேணாம், பெண்ணு 14 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போ, நீ அழகா இருக்கணும், உடம்பு சின்னதா இருக்கணும். அது அரிசி முட்டை மாதிரி இருக்கும். மாப்பிள்ளை வர்ற மாப்பிள்ளை ஸ்ரேயா மாதிரி சிம்முன்னு இருக்கணும், அல்லதுன்னா தோழர் மாதிரி. அவங்க பக்கத்துல எல்லாம் நின்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா தின்னுக்கிட்டே தெரியும் போல இருக்கு, அவங்க அப்படி ஒல்லியா இருக்கிறாங்க. பெண்கள் அழகா இருக்கணும், என்ன ஒல்லியா இருக்கணும். இது யார் கண்டுபிடிச்சது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 0 சைஸ்ன்னுட்டானுங்க. 0 சைஸ்னா என்ன தெரியுங்களா? இடுப்பு. அந்த காலத்துல நீங்க சினிமால பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த டிராயிங்ல பார்த்துருப்பீங்களா? பழைய ராஜா படத்துல அப்படி ஒல்லியா இடுப்பு வச்சு அப்படி ராணிங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா? நாங்களே நடக்க மாட்டாப்புல நடந்துக்கிட்டு கிடக்கிறோம். நாங்க போய் என்னைக்கு 0 சைஸ் எல்லாம் வைக்கிறது? இந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு வருது? இப்படி கிளப்பி விட்டுறது, புரியுதுங்களா? அப்படி கிளப்பி விட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்க உடம்பு அப்படி ஸ்லிம்மா இருக்கணும்ப்பா, அப்படி அழகா இருக்கணுமா. நாங்க என்ன சூர்யாவை எதிர்பார்க்கிறோம்? ஏதோ அரிசி முட்டையோ புளி முட்டையோ கட்ட போகுது, சரி வரட்டும் தானே உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் என்ன எங்களை மட்டும் சிம்ரன் மாதிரி சரி போயா அப்படின்றது. இந்த திரும்ப திரும்ப இதெல்லாம் மூளைக்குள்ள திணிக்கிறது. அப்ப திரும்ப திரும்ப இந்த சமூகம் கருத்தியலாக பெண்களை சுரண்டுவதற்கான ஒரு டீச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பாடத்தை கற்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதை உடைச்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். நீங்க ஆண்களாக இருந்தா உங்களுக்கு புரியாது இந்த பாசை. பெரியாரு அம்மாவா இருந்தாரு. ஏன் அம்மாவா இருந்தாரு? அம்மா அவமானங்களை தாங்கியவள். அம்மா தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் செய்வதற்கு, யாரையும் எதிர்த்து துணிச்சலா நிக்கிறதுக்கு பெரிய அளவுல கம்பீரமா களமாடக்கூடியவ அம்மா. ஆம்பளைங்க இப்படி போனா கூட தூக்கி எரிஞ்சிட்டு உழைச்சு பிள்ளைகளை ஒத்த கால நின்று காப்பாத்துறவ அம்மா. அம்மா அநீதிக்கு எதிரான ஒரு உருவம். அம்மாவை நம்ம இந்த தெய்வீகமாவே ஆக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டோம். அம்மா உழைப்பிற்கான ஒரு உருவம். அவ உழைச்சு 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 உழைச்சுதான் குடும்பத்தை தேத்துறா. அவ வேலைக்கே போகாத அம்மாவா இருந்தாலும் வீட்டை சிக்கனப்படுத்தி அந்த வீட்டை உயர்த்துறவர் அம்மாவா தான் இருப்பாரு. இப்படி ஒரு கான்செப்டே நமக்கு புரியாது. அம்மானாலே அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை தான் புரியணும். அப்ப கருத்தியெல்லாம் மூளைக்குள்ள மீண்டும் மீண்டும் உங்களை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. சங்கராச்சாரியார் 100 இடங்களில் பெண்களை திரட்டி போராட்டம் நடத்துகிறார் தமிழ்நாட்டில். பொம்பளை பிள்ளைங்க சட்டம் போடக்கூடாது, அது வேற விஷயம். தோல்சியில எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் 35 ஆண்டுகள் நடந்த ஒரு போராட்டம் தோல்சியில போராட்டம். பெண்ணை தெளிவாக அவள் இடத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆண் மனசால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பெண்ணா இருந்து புரியணும். பெரியார் தாயுமானவர் என் இடத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும். போர்ல செத்தவங்களை விட
பிரசவத்துல செத்த பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகம் தோழர்களே. மல 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 மலன்னு படி. அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் மூலக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஒரு அதிர்ச்சி வைத்தியம் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னா கர்ப்பப்பையை வெட்டி எறி. எனக்கு என்ன போ அடிமை போல ஆழ்ந்த காலத்துக்கு ஒரு பெண் அவமானம். இந்த பெண்களோ ஆண்களோ இந்த சமூகமோ போற